බරපතලයි. එක පැත්තකින් අපේ රජය ඒ ආරම්භ කරපු නිලාභික වැඩපිළිවෙල එහෙම ක්‍රියාත්මක කරන්න යනවා. තමිල්නාඩුවත් එක්ක ඉන්දියාව අපේ සම්පත් නැවතත් කොල්ලකණ්ඩ ඉඩකඩ ඉල්ලනවා. නීතිමය වශයෙන්. ඒ ඇතුලේ අපේ දීවරයෝ තවත් කුඩා වෙන්න පටන් ගන්නවා. තවත් අසුන් වෙන්න පටන් ගන්නවා. මේක රටක් හැටියට එකතු වෙලා අරගල කරලා ජයගමු කියන පණිවිඩය තමයි මම මේ නිව්ටන් සහෝදරයාගේ මරීනායක නිව්ටන් සහෝදරයා මේ ඉදිරිපත් කරපු පොතත් එක්ක අද සාකච්ඡාවේදී වැදගත් වශයෙන් මම මතු කරන්න ගන්නවා. ஆகவே இந்தியா போன்ற வல்லரசு நாடுகள் எங்களை தொடர்ச்சியாகவே அபகரிப்பதற்காக எங்களுடைய வளங்களை அபகரிப்பதற்கான திட்டங்களை உத்தியோகபூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனை நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்வதற்கு என்றதனை ஒன்றிணைந்து நாங்கள் எவ்வாறு கூட்டாக இணைந்து செயல்படுவது என்ற விடயத்தை பார்க்க வேண்டும். அதற்கு அமைவாக மரியநாயகம் நியூட்டன் අපි ඉල්ලුවේ මේක එකතු වෙලා මේක කරමු. மரியநாயகம் நியூட்டன் அவர்கள் முன்வைத்த நூலின் ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்வது இதை மக்களுக்கு சமூகமயப்படுத்தி அதனூடாக ஒரு கூட்டை ஒற்றுமையை நாங்கள் உருவாக்குவோம் என்று. அப்படிப்பட்ட ஒரு பூகோள அரசியல் போட்டித்தன்மை மிகவும் உச்சமடைந்திருக்கின்ற நிலையில் அதனுடைய ஒரு விளைவாக நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அனுபவித்த அந்த நிலையிலே அந்த இன அழிப்புக்கு பிற்பாடு அந்த பூகோள அரசியலை கையாளுவது எப்படி என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய ஒரு முக்கியமான விடயமாகத்தான் தமிழீழ நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்களுக்கு அல்லது கடத்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளும் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்களுடைய தொழிலை அழித்து நாளாந்தம் வந்து ஆயிரக்கணக்கில் அந்த படகுகள் வந்து இங்கே எங்களுடைய மீனவர்களுடைய தொழிலை அழிக்கிறது அதுக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிஞ்ச விடயம். அதை எதிர்ப்பது வந்து மிகவும் கடினமான ஒரு விடயம் இல்லை. என்றால் எங்களுடைய மக்களுடைய நேரடி பாதிப்பு கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் அந்த பாதிப்பு ஒரு பக்கம் உச்சமடைந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கத்தில் வந்து போட்டியாக இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய சீன வல்லரசுடைய எங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையிலே கடலட்ட பண்ணைகளில் இருந்து வேறு பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சீன வல்லரசினுடைய அந்த செயல்பாடுகள் கண்ணுக்கு சுகமாக பிடிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கவில்லை. நான் உண்மையைத்தான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் வந்து சீனாவுடைய உதவிகளோடு நடைபெறுகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாக சொல்லுகின்ற பொழுது அது ஆய்வுபடுத்தின குற்றச்சாட்டுகளாக முன்வைக்க முடியாத ஒரு நிலையில தான் நான் இதுவரைக்கும் நாங்கள் இருந்தோம். என்னால் கூடுதலாக வந்து ஒரு ஊகத்தில் ஒரு சஸ்பிஷன் எங்களுடைய தொழில் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படும் போது இறுதியில் வந்து எங்களுக்கு எதுவும் இல்லாமல் போகும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் கூட அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இதுவரைக்கும் எங்களுக்கு ஆவணமயப்படுத்தப்பட்ட எந்த ஒரு சான்றிதழும் இல்லை சாட்சியமும் கிடைக்கவில்லை. அந்த வகையில் தான் உங்களுடைய புத்தகம், உங்களுடைய இந்த நூல் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கின்றது. இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் நாங்கள் இவ்வளவு காலமாக தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்துறதுக்கு
இந்த வல்லரசுகள் ஊடாக வரக்கூடிய அவர்களுடைய ஆதிக்க செயல்பாடுகளை எந்த வகையிலே நாங்கள் எதிர்நோக்கலாம் என்று தேடிக்கொண்டு அதை நியாயப்படுத்துறது, எங்களோட எதிர்ப்பை நியாயப்படுத்துறதுக்கு அது வெறுமனே ஒரு 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 எங்களோட மக்களுடைய ஒரு பயத்தின் அடிப்படையில் வந்து வெளிப்படுத்துகின்ற விடங்களை தாண்டி நிரூபிக்கக்கூடிய வகையிலே எவருமே அதை நிராகரிக்க முடியாத வகையிலே அந்த கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையிலே நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் எதையும் சொல்லலாம், ஆனால் அப்படி நாங்கள் குற்றச்சாட்டுவதாக இருந்தால் அதை பகிரங்கமாக பாராளுமன்றத்திலேயோ வேறு வேறு இடங்களிலேயோ வந்து சொல்றதாக இருந்தால் இந்த ஆவணமயப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் அத்தியாவசியம். அந்த வகையில் வந்து சீனாவுடைய விசேஷமாக சீனாவுடைய வருகை என்பது இந்த புத்தகம் ஊடாக இந்த உங்களுடைய இந்த நூலூடாக எங்களுக்கு அதனுடைய ஆழம் அதனுடைய ஆபத்து முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு உங்களுக்கு முதற்கண் வந்து நாங்கள் நன்றி கூறுவது மட்டுமில்லை, எங்களை பொறுத்தவரையிலே ஒரு அரசியல் அரங்கிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பென்ற வகையிலே ஹேமன் அவர்கள் கூறினார், நாங்கள் சிறுவழிலே அரசியல்வாதிகள் என்ற வகையால் நாங்கள் இந்தியா இல்லாட்டி இந்த சீனா விடயங்களை வந்து பேச விரும்ப மாட்டோம் என்று. அப்படியே இல்லை, நாங்கள் உண்மையிலே மற்ற அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்க நாங்கள் சற்று வித்தியாசம். நாங்கள் அப்படிப்பட்ட அவர்கள் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்க வேண்டிய இடத்துல தயங்காமல் அந்த விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று விரும்பி செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. நூலின் ஆசிரியர் நியூட்டன் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற திரு ஹேமன்குமார அண்ணன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே, கிராமிய உழைப்பாளர் சங்கத்துடைய உறுப்பினர்களே, நெப்சோ அமைப்பினுடைய உறுப்பினர்களே, இங்கு எனக்கு முன்னம் மிகவும் திறமான ஆழமான மற்றவர்களுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த பூகோள ஆதிக்க போட்டியில வந்து நாங்கள் வெளிப்படையாக கூறுகின்றோம், இலங்கை தீவை பொறுத்தவரையில் அது விசேஷமாக தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கி ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து இலங்கை தீவு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றோம். ஆனால் அதே நேரம் சீனா போன்ற ஒரு வல்லரசு இங்கு ஏதோ ஒரு வகையில் எங்களோட இலங்கை தீவிலேயோ இல்லாட்டி தமிழ் தேசத்திலேயோ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நட்புறவை பேணுறதுக்கு விரும்பி உதவி செய்கிறதுக்கு வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் அவர்களை வந்து எதிர்க்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து எதிரிமே வந்து எங்களை எதிரியாக இருக்கக்கூடிய நாங்கள் எதிரியாகவும் கணிக்கவும் கூடாது. இந்தியாவுக்கு நாங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் என்றது தெளிவாக இருந்தாலும் கூட, இந்தியா சிறுவனிலே வந்து சீனாவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கூட சீனாவை அதுக்காக வந்து கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு நாங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய மக்கள், எங்களுடைய மக்களுடைய இருப்பு, எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே அந்த வல்லரசுடைய நிகழ்ச்சிகளாலே பாதிக்கப்படுவதாக இருந்தால் அதை எக்காரணம் கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அது யாராக இருந்தாலும் அதை நாங்கள் வெளிப்படையாகவே வந்து பேரை சொல்லி விமர்சிக்க வேண்டும். அப்பத்தான் அந்த அந்த விடயத்துக்கு ஒரு கணிசமான ஒரு அழுத்தம் அவர்கள் அதை நிப்பாட்டுவதற்கு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அந்த வெளிப்படைத்தன்மையாக வந்து ஒரு தரப்பை விமர்சிப்பதாக இருந்தால் அது ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும். அதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். அந்த வகையிலே வந்து இந்த நூல் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து.
இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கணிசமான விடயங்கள் நினைக்கிறேன் திரு அன்னராசா அவர்கள் அவருடைய பேச்சிலே வந்து மிக திறமாக இந்த நூலிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை எடுத்துக்கூறினது மட்டுமல்ல, அதுக்கு மேலதிகமாகவும் வந்து அதை இன்னும் பலப்படுத்துகின்ற வகையிலே அனைத்து விடயங்களையும் ஏற்கனவே கூறியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக நிச்சயமாக வந்து உங்களோடையும் இந்த நெஃப்ஸோ அமைப்போடையும் நாங்கள் தொடர்ந்தும் அந்த உரையாடலை மேற்கொண்டு இதுக்குரிய நடவடிக்கைகளை இதை முதல் கட்டமாக வந்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அதுக்கு மேலதிகமாக வந்து அரசு தரப்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அழுத்தம் இந்த நீங்கள் சுட்டி காட்டி இருக்கக்கூடிய இந்த ஆபத்துகளில் இருந்து கடத்தொழிலாளர்கள் மட்டுமில்லை, எங்களை பொறுத்தவரையில் வந்து கடத்தொழிலாளர்கள் மீது ஒரு ஆபத்து உருவாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துடைய இருப்பே அது ஒரு கேள்விக்குறியாகின்ற ஒரு விடயமாக அதான் நிச்சயமாக அமையும். ஏனென்றால் எங்களுடைய பொருளாதாரம் வந்து கடத்தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தங்கியிருக்கின்றது. அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ந்தும் இந்த உரையாடலை வந்து உங்களோடையும் இந்த நெஃப்ஸோ அமைப்போடையும் வந்து நாங்கள் முன்கொள்ள விரும்புகின்றோம். ரெண்டாவது விடயமாக வந்து இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் நான் சொல்ல விரும்புவது வந்து இது நாங்கள் மட்டுமல்ல, உண்மையிலே அந்த இந்திய பிரதமரோட வந்து நாங்கள் பேசின பொழுது அங்கே இன்னும் 2 கட்சிகளும் வந்து அதில் கலந்து கொண்டவர்கள். அதிலே அந்த தரப்புகள் அனைவரும் வந்து இந்த இந்திய மீனவர்களாலே எங்களோட மக்களுக்கு ஏற்படுகின்ற மோசமான பாதிப்புகள் தொடர்பாக வந்து மிகவும் உறுதியாகத்தான் சொன்னார். ஆகவே அதில் நாங்கள் மட்டும்தான் ஏதோ சொன்னதாக கருதுவது பொருத்தமில்லை. அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தின பொழுது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்டது, இந்தியாவிலே விசேஷமாக தமிழ்நாட்டிலே மீனவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்கள் தான் உண்மையிலே பாதிக்கப்படினம் என்ற கருத்து திட்டமிட்ட வகையில் வந்து மூடி மறைக்கப்படுகின்றது. ஆகவே அந்த தொழிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலாளிகள் அந்த கடத்தொழிலாளர்களை தூண்டி தொடர்ந்தும் அந்த சட்டவிரோத செயல்பாடுகளை செய்வதற்கு அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வந்து வழிகளை தேடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த கடத்தொழிலாளர்கள் சொல்வது என்னென்றால், தாங்கள் இங்கே வந்து அந்த தொழில் செய்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு தான் திட்டமிட்டு தங்களை பழிவாங்கிறதாகும், ஸ்ரீலங்கா அரசு தான் அங்கால தமிழ் மக்களையும் வந்து பழிவாங்கிறதாகவும், ஆகவே எதிரி ஸ்ரீலங்கா அரசு, ஆகவே அந்த அரசு செய்கின்ற செயல்பாடுகளுக்கு நாங்கள் அடிப்படையக்கூடாத அடிப்படையிலே தான் தங்களுடைய அந்த கடத்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் அதை நம்பி இங்கே தொடர்ந்தும் இந்த வேலைக்கு முன்வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்படி என்றால் நாங்கள் ஒரு பெரிய மட்டத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளாலே படுகின்ற கஷ்டங்களையும் அந்த பாதிப்புகளையும் நேரடியாக வந்து விளங்கப்படுத்துவதற்கும் ஒரு பெரிய மட்டத்தில் வந்து அந்த உரையாடலை செய்வதற்கும் இந்திய அரசு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அது தங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமாக கருதினால் நாங்கள் ஒத்துழைக்க தயார். ஆனால் அந்த இந்திய மீனவர்களுடைய எங்களுடைய கடற்பரப்புக்குள்ளே வருகின்ற அந்த செயல்பாடுகள் உடனடியாக நிப்பாட்டப்பட்டே ஆகணும். அது இந்திய அரசு அதை செய்ய முடியாவிட்டாலும் ஸ்ரீலங்கா அரசு அதை செய்விக்கிறதுக்குரிய அழுத்தங்களை நாங்கள் தொடர்ந்தும் தீவிரமாக வந்து முன்னெடுப்போம் என்ற கருத்தையும் நாங்கள் அந்த கூட்டத்தில் வந்து பதிவு செய்திருந்தோம்.
அவை எங்களை பொறுத்தவரை நான் என்னத்தை கூற வருகின்றேன் என்றால், நாங்கள் இந்த பூகோள அரசியல் விடயத்திலே ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக கருதி அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கினாலும் கூட எங்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களிலே நாங்கள் எந்த விதமான விட்டுக் கொடுப்பையும் செய்யாமல் நாங்கள் அந்த விடயங்களை கையாள வேணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதே போன்று அந்த ஒரு குறிப்பிட்ட இந்தியாவுக்கு இது ஒரு தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இலங்கை தீவை கருதினாலும் கூட சீனாவை அதுக்காக மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கின்ற ஒரு வேலைத்திட்டத்துக்குள்ளே போகாமல், ஆனால் அதே நேரம் சீனா எங்களுடைய மக்களுடைய இருப்பை மிக மோசமாக அளிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை மிக தீவிரமாக எதிர்க்க வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் இயங்குகிறோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்களோட பேரை சொல்லி நாங்கள் கட்டாயம் இதில் பங்கிட வேணும், இல்லாட்டி எங்களோட பங்களிப்பு இருக்கணும் உங்களுடைய இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு என்று குறிப்பிட்டபடியால் நாங்கள் இந்த கோணத்தில் தான் அந்த விடயங்களை அணுகுவது. மூன்றாவது விடயமாக சீனாவுடைய வருகை இன்றைக்கு உங்களுடைய இந்த நூலிலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்கள் இது வெறுமனே ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயமாக கருத முடியாது. அதுக்கும் விட ஒரு மிக ஆழமான ஒரு திட்டத்தோடு அவர்களுடைய வருகையை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுதான் உங்களுடைய நூலினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு அதைத்தான் சுட்டி காட்டுகின்றது. அதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த மாதம் நடைபெற்றது. சீனாவிலே ஒரு குழு இருக்கின்றது. சிறுபான்மை இனங்கள், சீனாக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுபான்மை இனங்களை கையாளுவதற்கான ஒரு கமிட்டி ஒன்று இருக்கின்றது, ஒரு கமிஷன் இருக்கின்றது. அந்த கமிஷனுடைய தலைவர் ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அப்ப சீனாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனங்களை கையாளுவதற்குரிய ஒரு கமிஷனுடைய ஒரு அமைச்சராக இருந்தால், அவர் இலங்கை தீவுக்கு வருவதாக இருந்தால், அது இலங்கை தீவிலையும் சிறுபான்மை இனங்களாக கருதப்படுகின்ற தமிழ், முஸ்லிம், மலையக மக்கள் தொடர்பாக பேசுவதற்காகத்தான் இருக்கும். இல்லாட்டி அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இங்கே வர தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் வருகின்ற இடத்திலே அவருடைய முதல் நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். எப்படி என்றால் அந்த சிறுபான்மை இனங்கள் என்று தாங்கள் கருதுகின்ற எங்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்க தயாரில்லை என்றால் குறைஞ்ச ஒரு சிறுபான்மை இனம் இரண்டாவது கருதுகிறோம் தானே. அப்ப அந்த சிறுபான்மை இனங்களுடைய பிரதிநிதிகளை சந்திச்சிருக்க வேண்டும். அதுதான் முறை, அதான் முறை. ஆனால் எந்த ஒரு சிறுபான்மை இனம் என்று அவர்கள் கருதுகின்ற தமிழர்களையோ முஸ்லிம்களையோ மலையக தமிழர்களையோ சந்திக்காமல் யாரை சந்தித்தது? கொழும்புல இருக்கக்கூடிய புத்த சாசன அமைச்சரை சந்தித்தது. புத்த சாசன அமைச்சரை சந்தித்து யாழ்ப்பாணத்தில் ஒரு கலாச்சார மண்டபம் ஒன்றை தாங்கள் துறப்ப இருப்பதாகவும் அதுக்கு அனுமதி கொடுப்பதற்கு அந்த சந்திப்பில் ஒரு இணக்கப்பாடும் ஏற்பட்டதாக நாங்கள் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அந்த அமைச்சு சைனாவிலே அந்த அந்த கமிஷன், அந்த அமைச்சர் மற்ற அந்த கமிட்டி தான் சைனாவிலே ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய முஸ்லிம் பெரும்பான்மை மாநிலமாக இருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஒரு இன அழிப்பை முன்கொண்டு செயல்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நூலூடாக நீங்கள் பதிவு செய்திருக்கின்ற விடயங்கள் தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே தமிழ் தேசத்துடைய கடற்தொழிலாளர்களுடைய இருப்பை அளிக்கின்ற ஒரு செயல்பாட்டுக்கு சமமான ஒரு விடயமாக அமையும். அதே போன்று அதே சீன நாட்டினுடைய அமைச்சர் அவருடைய நாட்டிலேயே முஸ்லிம் பெரும்பான்மையாக வாழுகின்ற மாநிலத்தில்
கடைபிடிக்கின்ற அவர்களுடைய வேலை திட்டங்கள் ஊடாக ஒரு இனஅழிப்புக்கே அவர்கள் அந்த மக்களை உள்ளாக்குகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு முகம் கொடுக்கின்ற நபர் இங்கு வந்து தமிழ் தேசத்தில் வந்து கட்டமைப்பு சார்ந்த ரீதியாக இனஅழிப்பை செய்கின்ற செயல்பாட்டுக்கு ஒரு முக்கியமான கருவியாக பயன்படுத்தப்படுகின்ற புத்த சாசன அமைச்சரைத்தான் சந்திக்கிறாராக இருந்தால் எந்தளவு தூரத்துக்கு இந்த திட்டம் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் வந்து முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை பற்றி நாங்கள் கட்டாயம் வந்து கேள்வி எழுப்பியே ஆகணும். 2030 ஆண்டு வரும் பொழுது 160 இருப்பதை 175% வரையில் நாங்கள் பண்ணை முறைகளில் அதிகரிக்க இருக்கிறோம் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். මේකෙන් කියන්නේ මොකද්ද? ඒ පරිවිදේ තමයි තවදුරටත් පාරම්පරික හෝ සුළුපන්න දීවර කර්මාන්තයේ නිරත වෙච්ච දීවර කාර්මිකයෝ වැදගත් නැහැ. ආයෝජකයෝ ව්‍යාපාරිකයෝ එහෙම නැත්නම් ජල ජීවව සඳහා ආයෝජනය කරන්න තමයි වැදගත් වෙන්නේ. ඕනේ තමයි මේ ලෝකයේ ඊළඟ පියවරට යන්න වෙන්නේ කියන කාරණේ සම්බන්ධයෙන් ලෝක ආහාර පුෂ්කරණ සංවිධානය විසින් පැහැදිලි තීන්දුවක් අරගෙන තියෙනවා. ஆகவே அவர்களுடைய அந்த கூற்றுக்கு அமைவாக அவர் சொன்ன விடயத்துக்கு அமைவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. சிறுமினவர்கள் இந்த செயற்பாட்டில் வந்து முக்கியத்துவம் அல்ல, அதற்கு பதிலாக முதலீட்டாளர்கள், வியாபாரிகள் பண்ணை வளர்ப்பு திட்டங்கள் அதிகரிக்கிறது அல்லது அதனை ஊக்குவிப்பதுதான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் என்பதனை உலக உணவு விவசாய அமைப்பினால் வந்து சொல்லப்பட்டது. මේක නිව්ටන් සහෝදරයා මේක අධ්‍යයනය කරන්න ඕන් එක සඳහන් ගන්නේ බ්ලූ ට්‍රාන්ස්ෆෝමේෂන් කියලා. ஆகவே நியூட்டன் சகோதரரை இது தொடர்பாக கவனம் செலுத்துங்கள். அவர்கள் இந்த விடயத்தை கூறுவது நீல மாற்றம் அல்லது ப்ளூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற விடயத்துக்கு அமைவாக இது தொடர்பாக ஆய்வு செய்யும். ඒක තමයි අපේ දැන් කිලිනොච්චිය හෝ යාපනයේ හෝ මඩකල්පිය හෝ මුලතිවල තාම හින්දා මුලතිවල ගිහින් නැහැ. නමුත් ඒ හැම තැනකම ක්‍රියාත්මක කරන්න යන වැඩපිළිවෙල මෙන්න මේ ක්‍රියාවලිය ප්‍රතිඵලයක් තමයි එන්නේ එළියට. ஆகவே யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி போன்ற மாவட்டங்கள் இதுதான் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. முல்லைத்தீவில் அது பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் அதுவும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். එතකොට මේක බරපතල කාරණාවක්. මේක ඔබ මේ ගන්නා උත්සාහය අතිශයම වැදගත්. මොකද මේක සිංහල භාෂාවෙන් නෑ. නමුත් දෙමළ භාෂාවෙන් කොහෙත්ම නෑ කියලා මම විශ්වාස කරන්නේ. ඒ නිසා මේක දෙමළ භාෂාවෙන් මේ කරන උත්සාහය තමයි වැදගත්. මේ පණිවිඩය දෙමළ ජනතාවට දුන්නොත් තමයි මේක ඒකාබද්ධ අර්ගලයක් හැට අපිට ඉදිරියට ගන්න පුළුවන් වෙන්නේ. ஆகவே உங்களுடைய இந்த நூல் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்கள் எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த சமகால அரசியல், சர்வதேச அரசியல், இலங்கை தீவை மையப்படுத்தின இந்த அரசியல் விவகாரங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதனுடைய பெருமதி எத்தனையோ மடங்குக்கு மேலாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் கூட எத்தனையோ மடங்குக்கு மேலாக இருக்கிறது என்பதை கூறி உங்களுடைய அந்த பங்களிப்புக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ගණනාවක් තියෙනවා. දැන් අනුරාධ සහෝදරයා කතා කරලා ගියා මම දැන්. කාරණා ගණනාවක් තියෙනවා කතා කරන්න. ඔහු මතක් කරපු කාරණා රාශියක් එක්ක බොහෝ කාරණා තියෙනවා අපිට සිහිපත් කරන්න සහ කතා කරන්න. මොකද හේතුව ඔබ ලියලා තියෙන මේ විෂය එකක් නිල ආර්ථිකය පිළිබඳව, අනිත් කාරණේ තමයි ඉන්දියන් ට්‍රෝලිං ආක්‍රමණය පිළිබඳව. ඉන්දියන් ට්‍රෝලිං ආක්‍රමණය පිළිබඳව ඒ අනුව අපිට බොහෝ කාරණා රාශියක් මේ ගැන කතා කරන්න තියෙනවා. අන්නදාස அவர்கள் கூறிவிட்ட ඉන්දියන් ට්‍රෝලිං ප්‍රශ්න. එතකොට මම මේ වැඩි වෙලාවක් ගන්නෙ නැහැ හැබැයි. நான் நிறைய நேரம் எடுக்க போவதில்லை. මොකද ඔබට මම කතා අහන් ඉන්න අමාරුයි කියලා මම දන්නවා. ஏனென்றால் உங்களுக்கு என்னுடைய கதையை செவிமடுப்பது சிரமமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். දීර්ඝ කතා දෙකක් ඇහුවා. என்னால் பெரிய 2 கதைகளை முன்கூட்டியே நீங்கள் செவிமடுத்திருந்தீர்கள். නමුත් මම කිය යුතු කාරණා කීපයක් තියෙනවා කියලා මම වත්තන ඉක්මනින්ම. ஆனால் கூற வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. அதை நான் கூறின பிறகு என்னுடைய கதையை நிறுத்திக் கொள்கின்றேன். පළවෙනි කාරණාව තමයි முதலாவது விடயம், අපි ඔක්තෝබර් මාසේ 5 වෙනිදා මන්නාරමේ පවත්වනවා සංවාදයක්. ඒ සංවාදය පවත්වන්නෙම නිල ආර්ථිකය පිළිබඳව තියෙන බලපෑම ගැන අපේ තියෙන විරෝධතාවය පළ කරන්න. நாங்கள் கடந்த வருடம் அக்டோபர் 5ஆம் தேதி மன்னார் மாவட்டத்தில்
கலந்துரையாடலை நாங்கள் நடத்திருந்தோம். விசேடமாக நீலம் பொருளாதாரம் என்ற தொழிற்பொருளுக்கு அமைவாகும். මෙතන ඉන්නවා ෆ්‍රැන්සිස් සහෝදරයා උතුරු පළාතේ දීවර ජනතා සංගමේ සභාපතිවරයා. ඔවුන්ගේ කාර්යාලයේදී කිලිනොච්චේදී අපි තීන්දුවක් ගන්නවා අපිට බලපාන කාරණා රාශියක් සම්බන්ධයෙන් කරුණු 5ක් සම්බන්ධයෙන් අපි උද්ඝෝෂණයක් දියත් කරන්න ඕන කියලා. இந்த இடத்தில் வடமாகாண கடல் தொழிலாளர் இணையத்தினுடைய தலைவர் பிரான்சிஸ் ஐயாவும் இருக்கின்றார். அவருடைய சமாசத்தில் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக மேலும் கலந்துரையாடின சந்தர்ப்பத்தில் 5 முக்கிய விடயங்கள் கண்டறியப்பட்டன. ඒ තීන්දුව අපි ගන්න ජුනි මාසේ හෝ ජූලි මාසේ කිලිනොච්චේදී පූනගරිවලදී ඒකෙදී අපි කතා කරන කාරණා 5ක් තියෙනවා. එකක් තමයි ඉන්දියන් ට්‍රෝලින් ප්‍රශ්නේ. දෙවෙනි කාරණේ තමයි පේසාලේ ආශ්‍රිත ප්‍රදේශවල වැලි කැණීමේ ප්‍රශ්නේ. තුන්වෙනි කාරණේ තමයි සුනීත බලශක්තිය නමින් සුළං බලාගාර හරහා ඇති කරන්නා වූ බලපෑම. හතරවෙනි කාරණේ ඉස්සම් පොකුණු වගාව ආශ්‍රිතව තියෙන ඒ ජලජීව වගා ප්‍රශ්න සම්බන්ධයෙන්. පස්වෙනි ප්‍රශ්නේ නැත්නම් මම හිතන්නේ මේ ප්‍රදේශයේ තියෙන බරපතල ප්‍රශ්නේ හමුදාකරණය පිළිබඳව ගැටලුව පිළිබඳව මේ කාරණා 5 සම්බන්ධයෙන් අපි උද්ඝෝෂණයක් දියත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அவருடைய சமாசத்தில் நாங்கள் கலந்துரையாடலுக்கு அமைவாக என்னுடைய நினைவின்படி நாங்கள் ஜூன் மாதம் தான் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். அதற்கு அமைவாக 5 விடயங்களை நாங்கள் விவாதித்திருந்தோம். அது முதலாவது விடயம் இந்திய இருவர் மணியினால மீனவர்கள் ஏற்படுகின்ற பிரச்சனை. அது கனியமண் அகழ்வு, காற்றாலை மின்சாரத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனை. හමුදාකරණ සම්බන්ධයෙන් සුනිත බලාගාර සුළං බලශක්තිය සම්බන්ධයෙන් ජලජීව වගාව සම්බන්ධයෙන් மீன் வளர்ப்பு அதே மாதிரி ராணுவமயமாக்கல் போன்ற 5 விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருக்கிறோம். ඒ අනුව අපිට අපි තීන්දුව ගත්තාම ප්‍රකාශයටපත් වෙන ජනාධිපතිවරණය මේ වැඩේ කල් යනවා. කල් ගියයින් පස්සේ අපි තීන්දුවක් ගන්න හරි එහෙනම් ජනාධිපතිවරණය ඉවර වෙලා මේක කරමු කියලා. நாங்கள் முதல்ல குறிப்பிட்ட அந்த 5 விடயங்களுக்கு அமைவாக ஒரு பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று, எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருந்தோம். அந்த முடிவெடுத்த அடுத்த மாதத்திலே தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் பிரகடனப்படுத்தப்படுது. அதற்கு அமைவாக நாங்கள் புதிய ஆட்சியை கொஞ்சம் கண்காணிப்போம் என்று சொல்லி அது இடைநிறுத்தப்படுது. වාසනාවකට හෝ අවාසනාවකට NPP රජය බලයට පත් වෙනවා. அது යන්නේ ඔක්තෝබර් 5 වෙනිදා. ඔක්තෝබර් 10 වෙනිදා වෙනකොට අපේ පේසාලේ සහෝදරවරු දෙදෙනෙකුට තලේමන්නාරම් පොලිසියට කියනවා එන්න කියලා කියනවා පරීක්ෂණයක් කරන්න කට උත්තරයක් ගන්න. அக்டோபர் 3, 4, 5 திகதிகளில் தான் இந்த கலை விஜயம் நிகழ்கின்றது. அக்டோபர் மாதம் 10ஆம் திகதி அந்த கலை விஜயத்தை ஒருங்கமைப்பு செய்வதற்காக 2 தலைவர்கள், எங்களுக்கு அந்த கிராம தலைவர்கள் உதவி புரிந்திருந்தார்கள். அவர்களை பேசாலே தலைமன்னார் போலீஸ் தலைமன்னார் காவல்துறையிலிருந்து வரும்படிக்கு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. අපිට මේකෙන් සිග්නල් එකක් දෙනවා. අපිට මේකෙන් සිග්නල් එකක් දෙනවා. මොකද්ද සිග්නල් එක? බල මෙච්චර කාල කටවහක් හිටියා වගේ තවත් කටවහක් නොහිටපලා කියලා. அதுல இருந்து அவங்க ஒரு சிக்னல் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இவ்வளவு காலம் நீங்கள் மௌனமாக இருந்த மாதிரியே தொடர்ச்சியாகவே நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை எங்களுக்கு சொல்லாமல் சொல்கின்றார்கள். උඹලගේ සම්පත් ඉන්දියාවට හෝ බහුජාතික සමාගම්වලට හෝ හමුදාවට හෝ යරක් කියලා කියන එක තවත් එහෙමම තියාගන්න මේ ක්‍රියාවලිය ඇතුලේ අපි බලාපොරොත්තු වෙනවා කියන පණිවිඩය තමයි දෙන්නේ. உங்களுடைய சுவீகரிக்கப்பட்ட பலங்கள் வல்லரசு நாடான இந்தியாவோ அப்படி இல்லாவிட்டால் பல்தேசிய கம்பெனிகளால் சுவீகரிக்கப்பட்டிருந்தால் தொடர்ச்சியாகவே அந்த பாதிப்புகளால் நீங்கள் வாழ வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். දැන් මම විශ්වාස කරන්නේ උතුරේ ජනතාව හෝ නැගෙනහිර ජනතාව හෝ දකුණේ ජනතාව කිසිම කෙනෙක් එවැනි තත්යකට යටත් වෙලා ඉදී කියලා. நான் நம்பவில்லை. வடக்கு மக்களாக இருக்கலாம், கிழக்கு மக்களாக இருக்கலாம், தெற்கு மக்களாக இருக்கலாம், யாருமே அவ்வாறான ஒரு அடிமைத்தனத்தில் சிக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. මම මේක කියන්නේ නිව්ටන් සහෝදරයා මේ පොතේ කියන්නේ මෙන්න මේ නිල්ආර්ථිකයේ බලපෑම් පිළිබඳව කාරණේ. නිල්ආර්ථිකයේ බලපෑම් පිළිබඳ කාරණේ තමයි මේ පොතේ සඳහන් කරන්නේ. මේ තමයි නිල්ආර්ථිකයේ බලපෑම. මම ඔබට කියන්න කැමතියි
இல்லை. இப்ப நியூட்டன் சகோதரர் இந்த நூலினூடாக சொல்ல வருவது நீலம் பொருளாதாரத்தின் ஊடாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பாதிப்புகள் தொடர்பாகத்தான் அவரும் இந்த நூலில எடுத்துரைக்கின்றார். අනරස සහෝදරයා සඳහන් කළා ස්ථාන ගණනාවක අට්ටපන්න නැත්නම් කුඩල්ලෝ මුහුදු කුඩල්ලන් පිළිබඳ ගැටලුව ගැන ඔබ මේක සඳහන් කළා තියෙනවා ඒ කාරණේ ගැන. அன்னராசு அவர்கள் தன்னுடைய கருத்து சமர்ப்பணத்தின் பொழுது அட்டை பண்ணைகள் தொடர்பாகவும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயமும் உங்களுடைய நூலில் இருப்பதனை நான் அவதானித்தேன். මේක නිකම් වෙන දෙයක් නෙමෙයි. இது சும்மாவே நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல. ගිය අවුරුද්දේ 2024 ලෝක ආහාර පුෂ්කරණ සංවිධානය කොමිටි ඔන් ෆිෂරිස් දීවර කමිටුව එහි අධ්‍යක්ෂ නියෝජ්‍ය අධ්‍යක්ෂ ජනරල්වරයා මනුවෙල් බරංගේ සඳහන් කරනවා භයානක කාරණාවක්. நியோஜ்ய அத்தியக்ஷன் இது சும்மா நடக்கிற ஒரு விடயம் இல்லை என்று நான் சொல்வதற்கு காரணம் உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பின் ஊடாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற கமிட்டி ஆன் ஃபிஷரிஸ் அதாவது மீனவ குழு 2024 அதனுடைய செயலாளராக இருக்கிற மனுவேல் பரங்கி என்பவரினால் එයා සඳහන් කරනවා මොකද්ද ලෝකේ මත්ස්‍ය නිෂ්පාදනය මේ වෙනකොට 60%ක් එන්නේ ජලජීවි වගාවෙන් 40%ක් තමයි දීවර කර්මාන්තය නැත්නම් ඔය පාරම්පරික වූ ක්‍රම වලින් මත්ස්‍ය සම්පත නෙලා ගැනීම ක්‍රියාත්මක කරන්නේ ලබන අවුරුදු 2030 වෙනකොට ඕන් බලාපොරොත්තු වෙනවා 75% දක්වා ජලජීවි වගාවෙන් ඒ මත්ස්‍ය නිෂ්පාදනය වර්ධනය කරගන්න නැත්නම් ගේන්නේ සභාවට මෙපමණ පිරිසක් පැමිණීමම ඔබ ගත්තු කාර්යයේ වටිනාකම පිළිබඳව තක්සේරු කරනවා. මේක කොළඹ කෙරුවක් මම හිතන්නේ අපේ ගජේන්ද්‍ර කුමාර පොන්නම්බලම් සහෝදරයා පිළිගනි. මේ වගේ පිරිසක් මෙහෙම එකතු කරගන්න බෑ. පොතක් ගියත් කරන්න. 100ක් එකතු කරගත්තොත් ලොකු දෙයක්. නමුත් මේ සම්බන්ධයෙන් මේ වගේ පිරිසක් එකතු වීම ඉතාමත්ම වටිනා වැදගත් කාරණයක් කියලා මේ සභාවට පැමිණ සිටින ඒ පැමිණි සියලුම සහෝදර සහෝදරයන්ව ආදරයෙන් මතක් කරන්න කැමති ඔබගේ පැමිණීම ගෞරවයක් වටිනාකමක් ඒ වගේම මේ විෂය පිළිබඳව ඇති වැදගත්කම පිළිබඳව ඔබගේ තක්සේරුව පිළිබඳව අගය කිරීමක්. මම කාරණා දෙකයි කියනවා කිව්වේ. කාරණා දෙක මම කිව්වා. එකක් නිල් ආර්ථිකය යටතේ මේ යන ක්‍රියාවලිය තවත් තිවුරු කරමින් යන වැඩපිළිවෙල තමයි මේ උතුරු පළාතේම ක්‍රියාත්මක කරන්නේ. ඒක 2009දී රාජිත සේනාරත්න ඇමතිවරයා කිව්වා. කියපු එක අපේ විද්‍යාඥයෙක් ඉන්නවා ඔබ දන්නවා සුසේනන්ද. ඌ ඒක ඉන්දියාවේදී අපි ඉන්දියන් දියවලට එක කතා කරන්න කියලා කිව්වයි කියලා. රාජිත සේනාරත්න අපිව බරපතල විදිහට අපේ සාකච්ඡාව ප්‍රතික්ෂේප කෙරුවා. ඒ නිසා මේ සැලසුම එන්නේ 2009දී මේ භූමිය ශ්‍රී ලංකා රජය අත්පත් කරගත්තෙන් පස්සේ මේ භූමිය අත්පත් කරගන්නේ පස්සේ තමයි ඒ සඳහා අවශ්‍ය වෙන පසුබිම හැදෙන්නේ. ඒතකොට තමයි කියන්නේ 2009 අපි මේ භූමියේ මුල්ලිවයි කාලවල ඉස්සම්පකුණු හදන්න අවසර දෙනවා කියලා. ඒ වැඩේ තමයි මේ යන්නේ. 2009 යුද්ධ ප්‍රකරණයෙන් පස්සේ මේ පැත්තේ ගන්න අය